வணக்கம் நண்பா. நம்மளோட ஒர்க் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காங்கேயத்திலிருந்து நாட்டூரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து காங்கிரீட் ரூஃப் பைப் வந்து வைக்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து ரூஃப் பைப்பில் வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பைப் சேசிங்க்கு தான் அந்த வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே மேலே வந்து காம்ப்ளெக்ஸுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 4 கடையும் பின்னாடி வந்து ஒரு 2 வீடும் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பைப் சேசிங் வந்து எல்லாமே காடி எடுத்து எல்லாமே பைப் எல்லாமே கன்சில் பண்ணுறக்காக எல்லாமே பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது வந்து முதல்ல வந்துருச்சு அந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 2வது வந்துருச்சு. இது கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணி போடுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரூஃப் பைப்பெல்லாம் வைக்க போகிற ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஆல்ரெடி வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து ஆல்ரெடி பைப்லாம் வச்சுருந்தோம். ஸோ அந்த வீடியோவும் இருக்குது. அதுவும் இன்னும் அப்லோட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை என்னங்கிறத அப்லோட் பண்ணுறேன். ஸோ 1 இன்ச் பைப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 பைப்பும் 3/4 இன்ச் பைப்பு ஒரு 70 பைப்பு கொண்டாந்துருக்கோம். ஃபேன் பாக்ஸ் ஒரு 40, ஸ்பாட்லைட் பாக்ஸ் ஒரு 70. ஸோ எல்லாமே ஹூக்கு எல்லாமே கொண்டாந்துருக்கோம். இன்றைக்கி வந்து எல்லாமே ஃபுல்லாமே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 பேர் வந்தோம். பட் இதுவே 2 நாள் ஆயிடுச்சு பார்த்திக்கிங்க. ரூஃப் பைப்பெல்லாம் வைக்கிறப்ப காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1.5 இல்லை வேறு பிராண்ட் ஏதாச்சும் வாங்கி போட்டீங்க அப்படின்னா நாளைக்கு கலவை அந்த காங்கிரீட்லாம் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா பைப் வந்து டேமேஜ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ 2mm பைப்பில் நல்ல பிராண்டாக வாங்கி போடுங்க. அப்படின்னா தான் அவங்க வந்து காங்கிரீட் ஊற்றினாலோ இல்லை வண்டி விட்டு ஏற்றினாலோ பைப் வந்து உடையாது. நாளைக்கு அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டே இருக்க தேவையும் இருக்காது. ஸோ பைப் எப்போவுமே ரூஃப் பைப் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 2mmல யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ 4 கடைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபேன் பாக்ஸு, 4 ஸ்பாட்லைட் பாக்ஸு, 4 பக்கமும் கார்னரில் பெண்டு போட்டு கீழே இறக்கி விட்டுறோம். ஸோ நாளைக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ ஏசியை மாட்டினாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக, இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறக்காக ஃபுல்லாக எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கே வந்து நம்ம பாயிண்ட் எடுத்துகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து வீட்டுக்கும் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, அதுக்கப்புறம் அட்டாச்சு பாத்ரூமோட 2 ரூமும் ஒரே மாதிரி சேம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து வால் சேசிங் பண்ணும்போது பைப்லாம் வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் இருக்குது நம்ம சேனலில். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த காங்கிரீட் வந்து 8 இன்ச்சு காங்கிரீட்டு. ஸோ மித்த காங்கிரீட்டில் ஒரு 6 இன்ச்சு அப்படி இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து பைப்பில் உள்ளே விட்டு, ஏன்னா உள்ளே வந்து 1 கட்டு 2 கட்டு கம்பி தான் இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம பைப்பு ஈஸியாக உள்ளே விட்டு எடுத்துட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச்சு காங்கிரீட்டு 2 கம்பிலாம் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ பைப்பெல்லாம் விடவே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மணி நேரம் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சோம். கையில் அங்கேயும் இங்கேயும் கம்பி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம போயிட்டு ஒரு க்ளவுஸும் சேஃப்டி ஷூவும் டக்குன்னு வாங்கிட்டு வந்து போட்டு ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோக்கா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுஸில் எங்கேயுமே யூஸ் பண்ணுறதில்ல. பட் இந்த தாட்டி க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணங்காட்டி ரொம்பவே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. ஒர்க்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் நடந்துச்சு. ஏன்னா கம்பி அந்த கட்டு கம்பியில் இருக்கும்போது கட்டும்போது நம்ம அங்கேயும் இங்கேயும் குத்தும். ஸோ அந்த தொல்லையில் இந்த தாட்டி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்னென்ன செஞ்சுருக்கலாம், இப்படி செஞ்சுருந்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதை திருத்திக்கலாம் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ.